ரஷ்மியின் கவிதைகள் பூடகமானவை அல்ல, மிகவும் நேரடியானவை. நான் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்து ஆக்களை யாழ்தேவியின் குழந்தைகள் என்று சொல்லி ஒரு எஸ்போ சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது யாழ்தேவி ஓடாட்டிவே பிறந்திருக்க மாட்டோம், எல்லாரும் கொழும்புல கிளரிக்கல் சர்வன்ஸ் ஆயிருந்தாங்க. அது மாதிரி போரின் குழந்தை பக்கத்தில் இருக்கிறார் 74. ஆனால் நாங்கள் இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டை குழந்தைகள் சொல்லலாம். வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு கூட தாங்க நாங்கள் இந்த அதாவது ரஷ்மியின் கவிதைகளில் படிமங்கள், குறியீடுகள் தாராளமாகவே பாவிக்கப்படுகின்றன. அது வில்வரட்டத்துடைய கவிதைகளில் வருகின்ற மாதிரி காற்று வில்வரட்டத்துடைய கவிதைகளில் மிகவும் ஆளுமை செலுத்தக்கூடியது. சூரியன் ஜெயவாலனின் கவிதைகளில் ஆளுமை பொருந்திய ஒரு குறியீடாக எப்பொழுதும் மேலெழுந்து நிற்கும். அது மாதிரி இவர்கிட்ட என்னென்னா சேவல் குறுக்க படுக்குது, சேவல் கூவுது, சேவல் படுக்குது, எல்லாத்துக்கும் சேவலை போட்டு பண்றார். ஆனால் இந்த மரபார்ந்த குறியீடுகளும் பழகிப்போன படிமங்களும் எங்களோடு பரிச்சயமானவை. இந்த பரிச்சயத்துக்கு ஊடாக நேரடியாக பூடகமற்று பேசுவதால் இவர் சோலைக்கிளியிடமிருந்தும் ஏனையவர்களிடமிருந்தும் பிரித்து பார்க்க வேண்டிய தன்மையில் இருக்கின்றார். மற்றது இவருடைய கவிதைகளில் கோபம் தோணிக்கிறதா அல்லது துக்கம் கலந்திருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த சேவல் கூவிய நாட்களில் ஒரு ஒரு சமநிலை பேணப்படுகிறது. பின்னால் அவருடைய கோபம் அது துன்பமாக போற தன்மையை நீங்கள் பின்னால் உள்ள கவிதைகளில் பார்ப்பீங்களா. அதாவது அந்த கையறு நிலையை, அவரே கையறு நிலை, அதாவது முரத்தால் அடித்து விரட்ட முடியாத கையறு நிலை இந்த கவிதைகளில் நீங்கள் காணலாம். தற்கொலை குப்பிகளை சூடவும், வெடிபொருள் அங்கிகளை அணியவும், சத்ருவையும் சாதாரணையும் ஒரே கண்ணால் காணவும் அவர்கள் பக்குவம் பெற்றிருந்தார்கள் என்றெல்லாம் இவர் சொல்லுகிறார். அதாவது தொண்டைக்கு கீழே வார்த்தைகள் கல்லாக செய்தது அச்சம். வேவுக்காரன் என பயந்த சொந்த நிழலை பயந்த பேசாமைக்கும் உரை விளக்கம் கொடுத்தான் எதிரி. பிரபன் இந்த மக்களின் நிலைய அன்றைய காலம், இவர் வாழ்ந்த காலத்தின் குழந்தை, அந்த காலத்தை பேசுகின்ற ஒரு சரித்திராசிரியராக இந்த கலைஞன் வருகின்ற இடம் பாருங்க. குலைந்த உடல்களை பொறுக்கி குத்து மதிப்பாய் கோக்கும் ஆட்டத்தில் மக்கள் தேர்ந்திருந்தனர். என்ன அவலம் என்று பாருங்க. அந்த மக்களுக்கு இவ்வாறு இந்த கவிஞனுடைய எல்லா கவிதைகளும் தான் எடுத்துக்கொண்ட பொருளை அது நிர்பந்தத்தால் எழுதப்பட்டது அல்ல, மிகவும் இயல்பாய் எழுதப்பட்டதாக உங்களுக்கு தோன்றும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து அவர்கள் தொடர்ந்து இந்த கலைஞர்கள் எங்களுடைய கதைகளை சொல்லுகின்ற கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் தொடர்ந்தும் அவர்கள் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் தன்னுடைய புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்றால் உங்களை போன்ற அவர்களுடைய ஊக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பேச்சுக்களை முடித்து அடுத்ததாக ரஷ்மி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். அதற்கு பின்னர் மிக குறைந்த அளவு நேரம் எங்களுக்கான இந்த சபையினுடைய அபிப்பிராயத்துக்கு விடப்படும். அதன் பின்னர் தேநீர் இடைவேளை. அத்தோடு இந்த காலை நிகழ்வுகள் மதிய நிகழ்வுகள் முடிவடைந்தன. அடுத்து சாயங்கால நிகழ்வு நன்றி. நீர்நிலம் அடங்கலாக எல்லாவற்றையும் இங்கு ஒரு கணம் நினைவு கூர்கிறேன். எனது குழந்தை பருவ ஞாபகங்களில் நிலைத்திருப்பது ஒரு காலை வேளையில் அவிழ்ந்து விழுந்த சாரணை ஒரு கையிலும், எனது தாய் பற்றியிருந்த மறு கையில் தின்ற குறைத்துண்டு பானுமாய், எனது கடைசி சகோதரியை இடுக்கியிருந்த தாய், எனது மூத்த சகோதரியும் எனது அயலவர்களும் எங்களின் வீடுகளிலிருந்து ஊரின் உட்புறமாய் பிரதான சாலையிலிருந்து தூரவாகி சொந்தக்காரர்கள் வாழ்ந்த பகுதிக்கு ஓடிக்கொண்டிருக்கும் சனத்திரளில் ஒரு சிறுவரின் படமே. இப்படி உங்கள் எல்லோருக்கும் அல்லது அநேகருக்கு கொடுங்கனவு போன்றதொரு குழந்தை பிராயம் ஞாபகத்தில் இருக்கலாம். நம்மிடமிருந்து பிறங்கி எறியப்பட்ட மகிழ்வு நிரம்பியதாய் இருந்திருக்க வேண்டிய
அந்த பருவத்தின் மீது ஒரு அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது கவிதைகளின் வாயிலாக எப்போதும் மனிதர்களுக்கு எதிராய் போரிட்ட எல்லா தரப்பினருக்கும் எதிரான எனது எதிர்குரலையும் எனது ஆட்சேபனையையும் என்னால் முடிந்த அளவு பதிவு செய்ய முயன்றிருக்கிறேன். உலகமெல்லாம் மானிட அடக்குமுறைகளும் துன்பங்களுக்கும் எதிராய் மனதளவிலாவது எதிர்ப்பு தெரிவிக்கும் எல்லோரையும் என் கவிதைகள் இந்த இடத்தில் எழுந்திருந்து மரியாதை செலுத்துகின்றன. கலவரங்களின் போது முஸ்லிம் இளைஞர்களால் தமிழ் சகோதரர்கள் கொலைக்காக எனது தெருவால் பிடித்து இழுத்துச் செல்லப்படும் போது பதறிக்குளறிய எனது தாயின் ஆற்றாமை நிறைந்த கண்ணீரையும் வடபுலத்தில் இருந்து சொற்ப அவகாசத்திற்குள் முஸ்லிம்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட போதும் மசூதிகளிலும் வயல்வெளிகளிலும் கொல்லப்பட்ட போதும் எதிர்க்க திராணியற்று உறைந்து நின்றிருந்த மக்களது கண்ணீருக்கும் எனது கவிதைகளின் விசுவாசத்தை சொல்கிறேன். பிழையாக வழிநடத்தப்பட்ட துன்புற்ற மக்களின் யுத்தம் இலங்கை அரசினாலும் அதன் கொலை பாதக கூட்டாளிகளாலும் வெல்லப்பட்டு விட்டது. இனி உத்தியோகபூர்வமற்ற முறையில் வேறு வேறு முகங்களுடன் பொதுமக்களின் மீது போர் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள நிலையில் நாம் ஒவ்வொருவரும் நமது எதிர்குரலை பதிவு செய்வோம். இலங்கை இனவாத அரசின் ஒடுக்குமுறைக்கும் ஆயுதம் ஏந்திய குழுக்களின் அடக்குமுறைக்கும் எல்லா தரப்பினரும் மேற்கொள்ளப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக எனது கோபத்தை காட்டுகின்றன என் கவிதைகள். இக்கவிதைகள் எனது தனிப்பட்ட பார்வையை பிரதிபலிக்கும் சாத்தியக்கூறுகளையே நிறையவே கொண்டுள்ளன. அவை எனது அனுபவங்கள், வாழ்வு மற்றும் நான் தேடிக்கொண்ட நட்பு வளையங்கள் சார்ந்து என்னில் உருவானவை. இந்த கவிதைகள் தொடர்பாக உங்களின் அரசியல் சாய்வு நிலைகள், விருப்பு வெறுப்புகள் சார்ந்து ஏற்றும் மறுத்தும் இருக்கக்கூடிய எல்லா கருத்து நிலைகளையும் நான் மதிக்கிறேன். இங்கு எனது பள்ளி நாட்களில் தமிழ் மொழியை கற்பித்த எனது பெருமதிப்பிற்குரிய உபாத்தியாயர்கள் இங்கு அவர்களின் பெயர்களை கூறி அவர்களை கௌரவிக்க விரும்புகிறேன். அவர்கள் ரசாக் ஆசிரியர், நஜிமுதீன் ஆசிரியர், சரிவுதீன் ஆசிரியர் மற்றும் கியாஸ் ஆசிரியர். இன்னும் எனது இன்றைய மொழியை கண்டடைய ஏதுவாக வாசிப்பு பழக்கத்தை வீட்டிலிருந்தே துவக்கி என்னை ஊக்கப்படுத்திய எனது தந்தை, கவிதையை எனக்கு சந்ததி வழி கொண்டு தந்த கவிபாடும் பெண்களாகிய எனது தாயார், அவரது தாயார் மற்றும் சகோதரிகள், இந்த கவிதைகளை செப்பமாக்குவதில் என்னோடு துணை நின்ற எம் ஃபௌசர் சிவகுமார், என் ஆத்மா ஹசீன் மற்றும் காலச்சுவடு பதிப்பகத்தினர் ஆகியோருக்கு நன்றி சொல்ல நல்ல தருணம் இது. உங்களுக்கு நன்றியும் என் அன்பும். இங்கு பெயர்களை குறிப்பிடும் போது முடிவட்டு போகும் சாத்தியத்திற்குள்ளான நண்பியருக்கும் எனது அன்பு. வஞ்சிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை தொட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறது திருக்குர்ஆன். வஞ்சிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை தொட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறது திருக்குர்ஆன். உங்கள் எல்லோருக்கும் மீளவும் என் அன்பு. மிக்க நன்றி ரஸ்பி.